எங்க ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்லிடுவாளோ அப்படின்ற எண்ணத்துல அன்னிக்காரி என்ன பண்றான்னா, மரியாதையா இங்க இருந்து போ, வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளுறா. இவ்வளவு நேரமா வர வேணாம் அப்படின்னு இருந்த ஹீரோ வந்துட்டு அவன் கண்ணெதிர்க்கையே ஹீரோயினை எல்லாரும் இப்படி நடத்துறத பார்த்துட்டு அவனால பொறுமையா இருக்க முடியல, வந்துடுறான். யார் உன்னோட கண்ணத்துல அடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, வேற யாரு, இந்த எடுபட்ட பையன் இருக்கானே அவன் தான் அப்படின்னு சொல்லி கோத்து விட்டுறா. இது பரியதா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம், இதுல அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்கார சொல்லும் போது டக்குன்னு என்ன பண்றான்னா, ஹீரோ கைய பிடிச்ச அப்படியே எலும்பு உடையிற சவுண்ட் கேக்குது. அந்த அளவு நொறுக்குறான். அவன் புருஷங்காரனால ஒண்ணுமே பண்ண முடியல. இதுக்கப்புறம் யாருன்னா இவ்வளவு எதனா பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, என்ன தாண்டி தான் வந்து பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். கார்ல போய் உட்கார்ந்த உடனே ஐஸ் பேக் எடுத்து அவ கன்னத்துல வச்சுட்டு இருக்கான். இவளுக்கா பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. ஐயோ, ஒரு வேலை இவன் வந்துட்டு பழிகிழி வாங்குறதுக்காக தான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டானா அப்படி எல்லாம் மனசுக்குள்ள தோணுது. ஹீரோ வந்து ஹீரோயினோட பெட்ரூம்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கானா. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஐயோ, இவன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டானே, இன்னும் 10 நாள் ஆகும்னு நினைச்சனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவனே புரிஞ்சுக்கிறான். நீ கவலைப்படாத, நான் ஸ்டடி ரூம்ல தான் போய் வேலை பார்க்க போறேன், அங்கேயே தூங்கிடுவேன், நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். நைட்டு புருஷங்கார போன் பண்றான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, என் கை முடிஞ்சிடுச்சு, நீ வந்து என்னை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நான் ஏன்டா உன்னை பார்க்கணும், உனக்கு தான் பொண்டாட்டி இருக்கா, புள்ளெல்லாம் இருக்குல்ல, அவங்க உன்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, கை உடஞ்சிடுச்சு அப்படின்றத சோசியல் மீடியால போஸ்ட் பண்றான். இவனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஹீரோயினோட அப்பா அம்மா இதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆக போகுது இல்லையா, அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவன் வந்துட்டு ஹீரோயினை தேடிக்கிட்டே வரான். இவனுக்கு நியூஸும் இன்ஃபர்மேஷனும் வந்துடுது ஹீரோயின் இங்கதான் இருக்கான்னு சொல்லி. அதனால இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்றத ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். ஆனா இப்ப வரைக்கும் இவனோட கசின் தான் அங்க இருக்கான் அப்படின்றது இவனுக்கு தெரியல. ஹீரோயின் வேற யார் கூடயோ இருக்கா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கான். கரெக்டா இவன் உள்ள வர நேரத்துக்கு ஹீரோ என்ன பண்றான்னா, ஒரு போன் காலை பேசிக்கிட்டு ஓரமா போயிடுறான். அந்த டைமுக்கு இவன் வந்துட்டு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க, உன் ஃப்ரெண்டுக்காக யாருக்குன்னு ஹெல்ப் பண்ண வந்திருக்கியா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்கறான். என் கல்யாணத்துக்கு தான் நான் ட்ரெஸ் செலக்ட் பண்ண வந்திருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றா. எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணி தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா சீக்கிரமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். ஏன் நீ இன்னும் உண்மையாவே பைத்தியமா, நமக்குள்ள முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு எத்தனையோ நாள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத, மாதிரி அதே இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றா. அந்த நேரம்னு பார்த்தா அன்னிக்காரி போன் பண்றா. குழந்தைக்கு ஐ ஃபீவரா இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன், நீங்களும் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றா. நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பதட்டமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். ஆனா வந்து நடுவுல தலையிடவே இல்லை. எதுக்காக அப்படின்னா, ஹீரோயினோட மனசே மாறி அவன் கூட போகணும்னு நினைச்சாலும் அது அவளோட முடிவா இருக்கணும். இன் கேஸ் வந்துட்டு அவளுக்கு நம்மள பிடிக்கலன்னா என்ன பண்றது, அவளா உண்மையாவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் இருக்கணும்.